ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தேஜஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பேசிக் இங்கிலீஷ் கிராமர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் இங்கிலீஷ் கிராமரோட சேர்த்து தான் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆம் இஸ் ஆர் அதோட யூசேஜ் என்ன, அடுத்தது வந்து ஆம் இஸ் ஆர் வந்து ப்ரெசென்ட்டில் எப்பப்போல்லாம் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ இது வரைக்குமே இந்த 6 கிளாஸும் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த 6 கிளாஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் பற்றி எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது, அப்புறம் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுன்றது தான். ஸோ அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ வந்து 6 கிளாஸு. ஃபஸ்ட்டு வந்து அந்த 6ல் வந்து ஆம் இஸ் ஆர் நம்ம பி வெர்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆம் இஸ் ஆர் அதோட மீனிங் என்ன, அது எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட்டில் பயன்படும், அது 2 டைப்பாக பயன்படும் பார்த்தோம். ஒன்று வந்து செயல் வரும்போது, இன்னொன்று வந்து அதனுடைய ஒரு பொருளினுடைய தன்மையை குறிக்கும்போது, இல்லை ஒரு நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குறிக்கும்போது. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸில் ஆம் இஸ் ஆர் வச்சு எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸு நம்ம எழுதுவோம், இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் கொஸ்டின் டைப் பார்த்தோம். அதே மாதிரி வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்து இன்னும் ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வந்து இந்த ஹீ ஷி இட்டுக்கு வந்து வெர்போட எஸ் சேர்ந்து வரும்னு பார்த்தோம். எஸ் மட்டும் இல்லை, வேறு வேறு ஐஇஎஸ் அந்த மாதிரிலாம் சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறம் ஐ வி யூ தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொனவுனுக்குலாம் வந்து வெர்பு அப்படியே எடுத்து ப்ரெசென்ட் வெர்பு அப்படியே எடுத்து சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்திருக்குமா. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கும் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதே மாதிரி இன்னிலேருந்து தொடர்ந்து இனிமேல் டெய்லி வந்து வீடியோஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீடியோஸும் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் நிச்சயமாக ஒரு 80 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கிராமர் ப்ளஸ் வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம பயணிச்சுட்டு வரோம். ஸோ இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து என்ன சொன்னோம், சிம்பிள் ப்ரெசென்ட்னால் ஒரு 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு 2 வேர்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம்னு சொன்னேன். ஸோ அது வந்து ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வெர்பு. அது வந்து எந்த டென்ஸில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 12 டென்ஸில் 3 டென்ஸான்னு சொல்லக்கூடிய எல்லாம் சிம்பிள் டென்ஸு. அதில் சிம்பிள் ப்ரெசென்ட் பற்றி சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு பேட்டர்ன் தான் வரும். ஸோ இப்போ ஐ டோன்ட்டு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸு. அது வந்து ஐ டோன்ட்னா இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் எப்பப்பெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரைட்டீரியா நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதெல்லாம் போய் பாருங்கள். அதுக்கு ஒருத்தர் அந்த ஐ டோன்ட், டூ யூ அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி அந்த கொஸ்டின் டைப் பற்றி தான் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசென்டென்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வெர்பு வரும். ஸோ அதில் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது ஐ வி யூ தே கூட வெர்பு அப்படியே எடுத்து எழுதலான்னு சொன்னேன். ஹீ ஷி இட்டு கூடலாம் வெர்பு கூட எஸ் சேர்ந்து வரும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, அதை பற்றி இன்னும் வந்து ப்ரீஃபாக நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அதே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் கூட டோன்ட் வரும், இல்லை டசன்ட் வரும். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து வரும்போது அது கூட சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வந்து டோன்ட்டு இல்லை டசன்ட் வரும். உதாரணத்துக்கு ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னா எனக்கு டீ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக்னாவே எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மீனிங்கில் வரும். வழக்கமாக எனக்கு அது பிடிக்கிறதில்ல அப்படின்ற மீனிங்கில் தான் சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, யூஸ்வலி ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்து ஐ டோன்ட் லைக் டீனா எனக்கு டீ பிடிக்கிறதில்ல, எனக்கு டீ பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா, அப்போ ஐ டோன்ட்டு, டசன்ட்டு அப்படின்றதுலாம் ஐ வி யூ தே இதுக்கெல்லாம் ஐ டோன்ட்டுன்னு வந்துடும். ஹீ ஷி இட்டுக்கு எல்லாமே ஹீ டசன்ட், ஷீ டசன்ட், இட் டசன்ட் அப்படின்னு வந்துடும் நெகட்டிவ் கேசஸில். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ கொஸ்டின் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் டைப்பு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எப்படி வரும்னா டூ டஸ்ஸு முன்னாடி வரும். அப்போ டூ டஸ்ஸு நம்ம முன்னாடி வருமா, டூக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஐ, டூ வி, டூ யூ, டூ தே. டூ யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்குறோம். நான் இப்போ டூ யூ லைக், உனக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது டூ யூ லைக் காஃபி, டூ யூ லைக் டீ, உனக்கு டீ குடிக்கிறியா. அப்போ நம்ம பதில் என்ன சொல்லுவோம், பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லுவோம், எஸ்ன்னு சொல்லிக்கலாம். டூ யூ லைக்னு கேட்டால் டூ யூ லைக் டீ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிச்சிருந்தா எஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா நோ ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னு சொன்னால் பட் ஐ லைக் காஃபி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சொல்லிக்கலாம். அதே மாதிரி டஸ், அவளுக்கு காஃபி பிடிக்குமா, டஸ் ஷி லைக் காஃபி, டஸ் ஹி லைக் காஃபி, டஸ் இட் லைக் காஃபி அப்படி கேட்கலாம். சரிங்களா, அப்போ டூ ஐ நமக்கு நாமே கேட்டுக்கிற மாதிரி வராது. அதே மாதிரி வி, அதுவும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன் வரும். ஆனால் டூ யூ லைக் காஃபி, டூ தே லைக் காஃபி அப்படின்னு வரும்போது அதெல்லாம் வந்து
அவனுக்கு காஃபி பிடிக்குமா, அவங்க எல்லாருக்கும் காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அதை பதில் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? நோ தே டோன்ட் லைக் காஃபி பட் லைக் டீ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி தான் டஸ் யூ லைக், இப்போ அவளுக்கு டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். டஸ் யூ லைக் டீ அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவளுக்கு டீ பிடிக்காது, எனக்கு காஃபி பிடிக்கும். ஷி டசன்ட் லைக் டீ பட் லைக் காஃபி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போது கொஸ்டின் டைப்பில் டூ டஸ் எல்லாமே முன்னாடி வரும். சரிங்களா? பாசிட்டிவ் கேஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு பக்கத்தில் வரும். நெகட்டிவ் கேஸில் சப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு டோன்ட்டு இல்லைன்னா டசன்ட் வந்துடும். அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் அப்படின்னு கேட்டால் டூ டஸ் முன்னாடி வரும். சரிங்களா? இது இல்லாமல் கொஸ்டின் நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஹேவ் சம் டீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, எல்லாருக்கும் டீ எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஹேவ் சம் டீன்னு கேட்குறாங்க. டீ எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வெறும் டீ ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறது வெறும் ஷார்ட்டாக டீ காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கேட்கும்போது டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறத நம்ம டீ காஃபி அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் வந்து இங்கிலீஷ்லேயும் டீ காஃபி இல்லை ஹேவ் சம் டீ இல்லை அப்படி கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு பதில் என்ன வரும்? பிடிச்சிருந்ததுன்னா நோ தேங்க்ஸ், இல்லை பிடிச்சிருந்தா எஸ் ஐ லைக் காஃபி, ஐ லைக் டீ அப்படின்னு சொல்லுவோம். ஹேவ் சம் டீ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் என்ன வரும்? டீ பிடிச்சதுன்னா எஸ் ஐ லைக் டீ அப்படின்னு சொல்லுவான். இந்த ஐ லைக் டீன்றதுக்கு எனக்கு டீ பிடிக்கும்னு அர்த்தம். பட் நோ தேங்க்ஸ், ஐ டோன்ட் லைக் டீ பட் லைக் காஃபி அப்படின்னா எனக்கு டீ பிடிக்காது ஆனால் காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டின் பேட்டர்னை பாருங்கள், ஆன்சரும் எப்படி அதுக்காக வருதுன்னு பாருங்கள். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன? அதுக்கு அடுத்தது என்னென்னா, நான் வேறு ஒரு வெர்பு எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அதாவது வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொல்னு சொன்னேன்ல தமிழ் இலக்கணத்தில், அதை வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் கூட போட்டு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஒர்க்கு விளையாடுறத பற்றி சொல்கிற ஒரு வினைச்சொல், அடுத்து வந்து வேலை செய்கிறத பற்றி சொல்கிறது, அப்புறம் டூன்னா செய்கிறது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேட்டர்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது இங்கே இந்த ஐ கூட வரும்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் வரும், அப்படியே எடுத்து போட்டுக்கலான்னு சொன்னல. இங்கே பாருங்களேன், ஐ ப்ளே கிரிக்கெட், வி ப்ளே கிரிக்கெட், நாங்கள் கிரிக்கெட் விளாட்றோம், யூ ப்ளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளாட்ற, தே ப்ளே கிரிக்கெட், அவங்க எல்லோரும் கிரிக்கெட் விளாட்றாங்க அப்படின்னு வரும். ஆனால் ஹீ கூட வரும்போது மட்டும் இந்த ப்ளேன்றது எப்படி மாறிடும்? ஹீ ப்ளேஸ் கிரிக்கெட், ஷீ ப்ளேஸ் கிரிக்கெட், இட் ப்ளேஸ் கிரிக்கெட். ஹீ ப்ளேஸ் கிரிக்கெட்னா அவன் கிரிக்கெட் விளாட்றான், ஷீ ப்ளேஸ் கிரிக்கெட்னா அப்போ வெர்போட ஒரு எஸ் சேர்ந்து வருது இல்லை, ஒய் வந்துச்சுன்னா எஸ் சேர்ந்து வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஒரு இந்த பிஎல்ஏஒய் அந்த லாஸ்ட்டில் ஒய் வந்துச்சா, அப்போது அது ஹீ ஷீட் கூட அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு சேரும்போது அது கூட எஸ் சேர்ந்து வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ நெகட்டிவ் கேஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளே எடுத்துக்கலாம், இது வந்து டூ நாட் மாறும். நான் இல்லை இப்போ கேள்வி கேட்குறாங்க, நீ கிரிக்கெட் விளாட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. டூ யூ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டூ யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஐ டோன்ட் லைக். இப்போது டூ யூ லைக் காஃபின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம லைக் எடுத்துக்கலாம். டூ யூ லைக் காஃபின்னு கேட்குறாங்க, அதுக்கு நம்ம பதில் வரும் எஸ் ஐ லைக்னா ஐ லைக் காஃபி, இல்லை ஐ டோன்ட் லைக்னு வந்துடும். இப்போ ஐ கூட ஐ டோன்ட் வந்துடுதா, இல்லை டூ நாட்னு சொல்லலாம், இல்லை டோன்ட்டுன்னு சொல்லலாம். சரியா? அப்போது டூ யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்டால் நமக்கு காஃபி பிடிக்குமா, அது வராது. மேக்ஸிமம் நாமளே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி அதெல்லாம் வராது. அதுமாதிரி டூ ஐயும் வராது. இப்போ யூ மட்டும், நீ உங்களுக்கு காஃபி, நம்ம கேள்வினாலே மற்றவங்கள பார்த்து தான் கேட்குறோம். அப்போ டூ யூ லைக் காஃபி இல்லை டூ தே லைக் காஃபி, அவங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் தே லைக் காஃபி, தே லைக் டீ. யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்கும்போது, டூ யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்கும்போது, இன்னொருத்தவங்களை பார்த்து கேட்கும்போது எஸ் ஐ லைக் காஃபி அப்படின்னு பதில் வரும். பிடிக்கலன்னா நோ ஐ டு நாட் லைக் காஃபி. இங்கே பாருங்கள், இப்போ அதே நெகட்டிவ் கேஸில் ஐ டு நாட் லைக், வி டு நாட் லைக், யூ டு நாட் லைக், தே டு நாட் லைக் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஹீ ஷீட்டு நெகட்டிவ் கேஸில் வந்து எப்படி வரும்? ஷீ டசன்ட் லைக். டூ நாட்டு நாங்கள் வந்துச்சு ஐவி யூதேக்கு, இங்கே வந்து ஷீ டசன்ட் லைக், ஹீ டசன்ட் லைக், இட் டசன்ட் லைக்னு வந்துடும். இதெல்லாம் நெகட்டிவ் கேஸில் வர பேட்டர்ன் இதெல்லாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நான் எப்போவுமே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்னா என்னன்னு சொன்னேன், அதாவது
வழக்கமாக நம்ம ஒரு செயலை செய்கிறோம், வழக்கமாக ஒன்று எனக்கு பிடிக்கும், இல்லை வழக்கமாக பிடிக்காது, இல்லை சம்டைம்ஸ் எப்பயாச்சும் தான் ஒரு செயல் நடைபெறுது. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பற்றி சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த யுனிவர்சல் ட்ரூத்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஐ ட்ரிங்க் காஃபி பட் ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னா, நான் டீ குடிப்பேன், நான் காஃபி குடிப்பேன், ஆனால் ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னா எனக்கு டீ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னா எனக்கு டீ சுத்தமாகவே பிடிக்காதுன்னு அர்த்தம். டோன்ட் வந்துச்சுனாவே அங்கே டோன்ட் லைக் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் முன்னாடி போட்டு சொல்லலாம், இல்லை டோன்ட் லைக் அது சொல்கிறவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பொறுத்து மாறும். ஸோ அப்போ ஐ டோன்ட் லைக் டீனா எனக்கு டீ பிடிக்காது. பட் ஐ ட்ரிங்க் காஃபி பட் ஐ டோன்ட் லைக் டீ, எனக்கு நான் காஃபி குடிப்பேன், ஆனால் நான் டீ குடிக்கிறதில்ல, வழக்கமாக நான் டீ குடிக்கிறதில்ல அப்படின்னு வேணும். இங்கே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், வி டோன்ட் ப்ளே கிரிக்கெட், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதில்லன்னு அர்த்தம். நாங்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறதில்லன்னு அர்த்தம். டோன்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதில்ல அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தது வி டோன்ட் ப்ளே கிரிக்கெட்னு இருக்கா. அடுத்தது ஹி டசன்ட் கம் ஹியர் ஆஃபன், ஹி டசன்ட் கம் ஹியர் ஆஃபன். ஆஃபன்னா இங்கே என்ன மீனிங்னா அடிக்கடின்னு அர்த்தம். ஹி டசன்ட் கம் ஹியர், ஹி டசன்ட் கம் அவங்க வர்றதே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹி டசன்ட் கம்னா இங்கே வர்றதில்லைன்னு அர்த்தம். ஆஃபன் வந்துச்சுன்னா அடிக்கடின்னு அர்த்தம். ஹி டசன்ட் கம் ஹியர்னா ஹி டசன்ட் கம் ஹியர் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அவங்க வர்றதில்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஹி ட்ரெயின்ஸ் ஹியர் வெரி ஆஃபன்னா இங்கே மழையே அடிக்கடி பெய்யறதில்ல, அடிக்கடி மழை பெய்யறதில்ல, எப்பயாச்சும் தான் பெய்யும் அப்படின்னு சொல்லலை. ஹி ட்ரெயின்ஸ் ஹியர் வெரி ஆஃபன், அடிக்கடி மழையறதில் எப்பயாச்சும் தான் பெய்யும் அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் மை ரிலேட்டிவ்ஸ் கம் ஹியர், எப்பயாச்சும் இங்கே ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், மை ரிலேட்டிவ்ஸ் கம் ஹியர், ஓகே. சம்டைம்ஸ் மை ரிலேட்டிவ்ஸ் கம் ஹியர், இது எல்லாமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வெரி ஆஃப் இந்த அடிக்கடி, இந்த எப்போவுமே, இது மாதிரி சென்டென்ஸாக வந்து மேக்ஸிமம் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னு பாருங்கள், இன்னொரு சென்டென்ஸ் என்னது, இப்போது ஹீ டசன்ட் லைக் அப்படின்னு வருது. ஹீ டசன்ட் லைக் அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஹீ ஷீ இட்டு கூடலாம் டசன்ட் வந்துடும், ஐ கூடலாம் டோன்ட் வரும்னு சொன்னேன். ஐ டோன்ட் நோ, வி டோன்ட் நோ, தே டோன்ட் நோ, யூ டோன்ட் நோ அப்படின்னு வந்துடும். ஹீ டசன்ட் லைக், ஷீ டசன்ட் லைக், இட் டசன்ட் லைக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி பார்த்தா தான் ப்ரொனவுன்சியேஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ அடுத்தது பாருங்களேன், 7th வந்து ஐ டோன்ட் நோ. இப்போது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அவனு உனக்கு தெரியுமா, டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பதில் என்ன சொல்கிறோம், நான் சொல்கிறது வந்தால் ஐ டோன்ட் நோ ஹிம் அப்படின்னா எனக்கு அவனை தெரியாது. ஷீ டசன்ட் நோ ஹிம்னா அவளுக்கு அவனை தெரியாது. அதே மாதிரி ஹி டசன்ட் நோ ஹிம்னா அவனுக்கு அவனை தெரியாது. அதே மாதிரி ஹி டசன்ட் நோ ஹிம் அப்படின்னா அதுக்கு அவனுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களை யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நீங்கள் தமிழ் அப்படி சொல்லி பாருங்களேன். உனக்கு அந்த இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பஸ் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு வழி கேட்குறாங்க. இப்போ இந்த ஊருக்கு வழி போகிறதுக்கு தெரியும், இந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது. அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. அப்போது தெரியாதுன்னு போது மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன சொல்லலாம், ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சாரி ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் தட், அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, விவரம் எனக்கு அதை பற்றினா ஐடியா இல்லை அப்படின்னு. அஃப்ரைட் ஆஃப் தட்னா அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போது ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இனிமேல் என்ன சொல்லலாம், ஐ ஹேவ் நோ ஐடியா, இல்லை ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் லைக் மை ஜாப் அப்படின்னா எனக்கு என்னோடய வேலை பிடிக்காது. இப்போ என்னோடய வேலையை நான் செய்கிற வேலை எனக்கு பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் லைக் மை ஜாப். எல்லாமே பாருங்களேன், ஐ டோன்ட்டு, டசன்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வருது. அடுத்தது சம்பத் டசன்ட் யூஸ்வலி கம் பிரேக்ஃபாஸ்ட், சம்பத் டசன்ட் யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்னா சம்பத் வந்து சம்பத் டசன்ட் ஹாவ். இப்போ சம்பத் டசன்ட் யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்னா சம்பத் வந்து எப்படி வழக்கமாக சாப்பிட்றது இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை, அந்த மாதிரி வழக்கமான வரப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், 8வது ப்ரொபோசல் என்னென்னா, டு யூ லைக் தமிழ் சாங்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீ ஷீ இட்லாம் வரும்போது எப்படி வரும், எஸ் பிடிச்சதுன்னா எஸ் ஹி லைக்ஸ் தமிழ் சாங், பிடிக்கலன்னா நோ he likes she doesn't like Tamil songs, he doesn't like Tamil songs, it doesn't like அப்படின்னு வரும், she doesn't like வந்துடும். he likes Tamil song அப்படின்னு
இங்க பாருங்க. டூ யூ லைக் தமிழ் சாங்னு அப்படி கேட்குறாங்க. ஹீ வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுவோம். எஸ் ஹி லைக்ஸ் தமிழ் சாங். ஹி லைக்ஸ், ஷீ லைக்ஸ், இட் லைக்ஸ்னு வந்துடும். அதே மாதிரி ஐவி இது வந்துச்சுன்னா எஸ் ஐ லைக், வி லைக், யூ லைக்னா அப்போ வெர்பு வந்து ஐவி இது வரும்போது சேஞ்சே ஆகலை. லைக்குன்றது லைக்காகவே இருக்குது. ஆனால் ஹீ ஷீ இட் வரும்போது மட்டும் எல்ஐகேஇஎஸ் லைக் கூட ஒரு எஸ் சேர்ந்து வருதா. ஹீ லைக்ஸ், ஷீ லைக்ஸ், இட் லைக்ஸ். அதுக்கு அடுத்து நோன்னா ஹி டசன்ட் நோ. சி ஹி டசன்ட் லைக் தமிழ் சாங், ஷி டசன்ட் லைக் தமிழ் சாங், இட் டசன்ட் லைக் தமிழ் சாங். அதே மாதிரி ஐ டோன்ட் லைக் தமிழ் சாங்ஸ், வி டோன்ட் லைக் தமிழ் சாங்ஸ், வி டோன்ட் லைக் தமிழ் சாங், தே டோன்ட் லைக் தமிழ் சாங். ஸோ இதுதாங்க பேட்டர்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை இன்னைக்கு கிளாஸில் பாருங்கள். இன்னும் போக போக அடுத்தடுத்த கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? பை, டேக் கேர்.